நீ இந்த பக்கம் வா. வாயா. என்னங்க கை? ஏய், நீ என் பொண்டாட்டிடி. எங்க ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. ரோட்ல போற வரவனுக்கு பொண்டாட்டியா இல்ல எனக்கு பொண்டாட்டியா? கையெடுங்க. ஏன் கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கா? சொல்ல. ஊற மாதிரி இருக்குன்னு சொல்ல. சொல்ல. அப்படி சொல்லலங்க. சொல்லித்தான் பாரு. சொல்ல மாட்டேங்க. என் ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் உனக்கு. நான் அப்பவே எங்க அம்மா கிட்ட சொன்னேன், என் அழகுக்கும் என் அறிவுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாருன்னு. சி, மாவுண்ட மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கூட்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆகுது. மானங்கட்ட பொழப்பால இருக்க. என் பொண்டாட்டி இருந்துட்டு போறாங்க, வச்சுட்டு போ. அதையா ரோட்ல போற எங்கட விளம்பரப்படுத்துற? லூசா நீ? ஏய், சைக்கிள் யார பார்த்து லூசுனா? யார பார்த்து லூசுனா? சொல்லலனா தெரியலங்கறீங்க, சொன்னா லூசு. யார் லூசு? ஏய், நான் லூசா நீ லூசாயா? நீ தான் யா லூசு. ஏய், அவன் என்ன பேச நீ போடி. இவன் வாய் மூடு. யார லூசுனா? ஏய், ஏன்டா பேசியா? ஐயா அவன பாக்குற. ஏன்டி அவன பாக்குற? எதுக்குடி அவன பாக்குற? என்ன பார்த்து பேசுறீ? ஏய், வாயா லூசு. ஏய், வாய் மூடு. எல்லாம் முன்னாடி வந்து. ஏய், என்ன இவன் ஏன் பண்டாடியா? வாயா. நீ வாயா முதல்ல. எல்லாம் ஒன்னால வந்துச்சு. மூஞ்சி அத்தையும் பாரு. முன்னால போடி. இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்டாடி வாச்சு. ஒன்னாலாம் கூட்டு வந்த பாரு. என் கருமண்டி மிதிக்கணுங்க. போ போ. இன்னைக்கு தப்பிடா. எவங்கடா மாட்டுன தங்க அறுத்துறா அவன. போயா போயா யோ போயா. நீ லூசு, உன் ஊரே லூசியா? போயா. ஏய், போடி போடி போ. இவளாலாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி மாடு மேய்க்கிற பொழப்பா இருக்கு. அண்ணன் நட நடக்கிறா. வேகமா வாடி. ஒரே நாள்ல சென்செக்ஸ் இவ்வளவு ஏறிடுச்சு. இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? ராஜேஷ், பிசினஸ் காலம் படிக்கிறியா? வெரி குட். பிசினஸ்ல ரொம்ப டீப்பா இறங்கிட்ட போல இருக்கு. எதை செஞ்சாலும் தெளிவா செய்யணும். தொழில ஒரு ஈடுபாடோட செய்யணும்னு நீ தானே சொன்ன. அதான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துலயும் பிசினஸையே புரட்டிட்டு இருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கணும், புரியுதா? ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணணும். அப்பப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் ரிலாக்ஸ் பண்ணதான் இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ராஜேஷ், நீ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டேன்னா எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சிட்டு இருப்பியா? இதே மாதிரிதான் சுதா விஷயத்துல தீவிரமாயிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜேஷ், நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ உண்மையா சொல்வியா? இப்பவும் நீ சுதாவை நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லடா, நீ பிசினஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்க. இப்பவும் சுதாவை லவ் பண்றியா இல்ல மறந்துட்டியா? அது எப்படிங்க முடியும்? காதலுங்கிறது ஒரு தடவை ஏற்படுறது. நான் காதலிச்ச முதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் சுதாதான். ராஜேஷ், உன்னோட உண்மையான காதல் நிறைவேறிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அது நடக்காது போல இருக்கே. என்னன்னு சொல்றேன்? ஆமாண்டா, அப்பா கிட்ட பேசி பார்த்தேன். அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு வேலையை பாரு, சொந்த கால்ல நிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண. அப்புறம் அப்பாட்ட பேசினா அவரு மறுக்க மாட்டாரு நீ தானே சொன்ன. நானும் அதனால தானே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உழைச்சுக்கிட்டு இருக்கேன்.
அப்பா போய் என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்கலாம்னா எப்படின்னா? அவருக்கு பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கும் பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் அவரு. அண்ணே அவரு மாறவே மாட்டாருண்ணே. அவரு ஒரு பெரிய ஈகோயிஸ்ட். அவரோட ஈகோனால பெரியத்த குடும்பமும் வெளியே போயிடுச்சு, சின்னத்தையும் போயிட்டாங்க. நானும் போயிருக்கணும். அம்மா சொன்னதுனாலதான் நான் அமைதியாயிட்டேன். இதோ பாருண்ணே, நான் சுதாவை ரொம்ப நேசிக்கிறேன்னு. அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ பேசி அப்பா சம்மதிக்கலன்னா வேற யார் பேசினாலும் சம்மதிக்க மாட்டாரு, சம்மதிக்கவே மாட்டாரு. டேய் அப்பா சரின்னு சொல்லிட்டாரா? நீ என்ன வச்சு காமெடி பண்ணலையே? டேய் அப்பா உன் காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டாரா? நிஜமாவா சொல்றேன்? ஐயோ ஆமாண்டா, உன் மேல சத்தியமா சொல்றேன், அப்பா சம்மதிச்சிட்டாரா? எஸ் என்னடா இது முதல்ல சொல்லாம இவ்வளவு நேரம் என்ன அள வச்சிட்டு இருக்க? எஸ் எஸ் போதுடா, கை வலிக்குதுடா. ஓகே என்னதும் என்ன குதிக்கிற? சரி நீ ஒண்ணு பண்ற, கோயம்புத்தூர் போற, நேரா சுதாவை பார்த்து பேசுற. இங்க பாரு, எப்படியாவது சம்மதிக்க வை. முடியலனா என்ன கூப்பிடு, நான் வந்து அவகிட்ட பேசி எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஐயோ அண்ணே, நீ என் தெய்வனே, காலங்க கால காட்டு. டேய் டேய் டேய், சும்மா அந்த சினிமா டயலாக்லாம் அடிக்காதே. முதல்ல என்ன வேலை செய்யணுமோ அதை போய் பாரு. சரிண்ணே. ஓகேவா? கண்டிப்பா. கிளம்பு. சுதாவை பார்த்து பேசு, எல்லாத்தையும் சொல்லி சம்மதம் வாங்க. ஓகேவா? ஓகேண்ணே. டன் டன். பாய் பாய். டேய் எங்கடா போற? இங்க வா. ஜோதி உன் தங்கச்சி தானே? அவளுக்கு பர்த்டேன்னு உனக்கு தெரியல, இருந்து வாழ்த்திட்டு போக வேண்டியதானடா? பெரிய ஏரோசஸ் பெரிய விமானத்துல வேலை பாக்குறாங்க, நான் சாதாரண ரோட்டு கடையில வேலை பாக்குறவன். என்னாலாம் இதுல கலந்துக்க முடியுமா? வேடிக்கை பார்க்க கூட லாக்கி இல்லாதவன். டேய் டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீங்க தானே சொன்னீங்க அன்னைக்கு என்ன பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இல்லைன்னு சொல்லி ரோட்டு கடையில வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க. என்ன மறந்து போச்சா? ரோட்டு கடை ஏரோசஸ் ரெண்டுத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நான் எங்க அவங்க எங்க? நடத்துங்க. சீக்கிரம் வா ஜோதி, நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. அண்ணி என்ன அண்ணி முகூர்த்தமா பண்ண போறோம்? எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? வருஷத்துக்கு ஒரு நாள் தானே பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், வா. அப்பா என்ன இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குப்பா. புதுசாதாம எப்பவுமே யோசிக்கணும். பேப்பர்ல உன்னை பத்தி போட்டோ பேரு எத்தனை பேர் பாராட்டி இருக்காங்க. இத்தனை வருஷம் தோணல, இப்ப தோணுச்சு. இந்த வருஷம் கேக்கோட சிம்பிளா பண்றோம். அடுத்த வருஷம் வீடு ஃபுல்லா கலர் பேப்பர் ஜிகனானு ஒட்டி பெருசா கொண்டாடிடுவோமா? இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதப்பா ஒண்ணும் இருக்காது, மனச லேசா வச்சுக்க. இன்னைக்கு பூரா நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். வசந்தி மாமா போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாமா, போ. பாட்டிமா என்ன மாமா கூப்பிடுறாரு. எதுக்கு? நான் முக்கியமான வேலையில இருக்கேன்ல. இல்ல ஜோதிக்கு இன்னைக்கு பர்த்டே. என்னவா இப்ப நான் வந்து ஹாப்பி பர்த்டே பாடணுமா? அந்த ஆளுக்கு வேலை இல்ல, உனக்கு வேலை இல்ல, நீ போய் பாடு போ. இதுக்குதான்ப்பா இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொன்னேன். ஜோதி இல்லம்மா, நான் போய் பேசுறேன். அப்பா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த சின்ன வயசுலயே ஒருத்தியா தாங்குறாளே, அந்த சாதனை போதாதா உங்களுக்கு? நாங்களா தாங்க சொன்னா?
அவ தலையெழுத்து. ஓடி போனவங்களுக்கு மகளா பிறந்தா செஞ்சுதானே ஆகணும். இதோ இவ அக்கா ஆகணும், என் பொண்ணு அம்மாவாகணும், நான் பாட்டி ஆகணும். இதெல்லாம் வேணும்னா செஞ்சுதான் ஆகணும். சொந்தம்னா சும்மா வந்துடாது. இத பாருங்க, எப்போ எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவ பிறந்த நாள் அதுவுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? இல்லையே, இருந்தா கொடுங்களேன், நான் செய்யறேன். ஏன்பா, நானும் உங்க பொண்ணுதான்ப்பா. என்னைக்காவது என் பிறந்த நாளை கொண்டாடணும்னு உங்களுக்கு தோணிருக்கா? ஏண்டியம்மா, உன் பிறந்த நாளா? உங்க அப்பனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ என் பொண்ணு. அவ குழந்தைக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு பாசமா தோணலையா உங்களுக்கு? கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சும் கூட உங்களோட திருட்டு வாழ்க்கை வாழ்ந்தவளோட பொண்ணை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. முறைப்படி பிறக்காதவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடலைன்னா தலை போயிருமா? கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க. அவளுக்கு நல்ல நாள் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்ல இல்லனா என்ன பண்ணுவீங்க? நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டு எவளுக்கோ பிறந்த பொண்ணை என் பொண்ணா ஏத்துக்கிட்ட பாருங்க. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. அதுதாம்மா நீ பண்ண தப்பு. அன்னைக்கே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திருந்தா இப்ப இந்த அழுக வந்திருக்குமா? ஊராம் பொண்ணை ஊட்டி வளர்த்தா தான் பொண்ணு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என் பேத்தி ஒரு வேலை இல்லாம நிக்கிறா. அவளை இவளை போலதானே படிச்சா? அது இவ தலையெழுத்து. ஆமா, ஆண்டவனுக்கே இப்படி தறிகட்டு பிறந்தாதான் பிடிக்குமோ என்னமோ. அவளுக்கு மட்டும் அவ விரும்பின வேலைய கொடுத்துட்டான். அவ போடுற சோத்தை நம்பி எங்களை வாழ வச்சுட்டான். அதுக்காக பத்தாவதுக்கு பர்த்டே கொண்டாடுறேன், இத கொண்டாடுறேன், அதை கொண்டாடுறேன்னு அப்பனு மகளை இப்படி கூத்தடிச்சா நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மாவா நிப்போம்? அப்பாதான் ஆசைப்பட்டாரு, மன்னிச்சிருங்க பாட்டி. நான் உனக்கு பாட்டியாடி? உங்க அம்மா பெத்த அம்மா நானாடி? அவ மூஞ்சி கூட நான் பார்த்தது கிடையாது. என் பேத்து கண் முன்னால அவ வேதனை படுற மாதிரி எது நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, இப்படி பேசி பேசி உங்க புருஷனை அனுப்பிச்சிட்டீங்க. அவர் இருக்காரோ இல்லையோ? ஐயோ, என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? ஆமா, இந்த நடிப்புக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது. பிறந்த நாள் அதுவும் என் பொண்ணு அழ வச்சிட்டீங்களே. இப்படி பேசி பேசிதான் இன்னும் எத்தனை பேரோட உயிர் எடுக்க போறீங்களோ தெரியலையே. அம்மாடி, சாரிமா, உன் பிறந்த நாள் அதுவுமா இப்படி நடந்து போச்சுமா? இல்ல பரவாயில்லப்பா, பாட்டி தானே பேசுறாங்க. இல்லம்மா, எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சரி, அதை விடுமா. யாரு வந்தாலும் வரலனாலுமா உன் பிறந்த நாளை நாம கொண்டாடுவோம். வாமா வாமா. வாடி ஊதுமா. ஹாப்பி பர்த்டே டு ஜோதி. ஜோதி, நீ பேரும் புகழோட உன் வாழ்க்கையில நல்லா இருக்கணுமா? அதுதான் என்னோட ஆசை. தேங்க்ஸ் பா. வாங்க ராஜேஷ். கிருஷ்ணா, உட்காருங்க. கிருஷ்ணா, ஒரு முக்கியமான நல்ல வேலை சித்தி சித்தப்பால இல்ல போல இருக்க. நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு கேட்க மாட்டீங்களா கிருஷ்ணா? ரொம்ப நாளா நான் நடக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கூட சொல்லி நான் சந்தோஷப்படல. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. சரிங்க, உங்க கோபம் நியாயம்தான். நீங்க என்ன ஆபீஸ் நம்பர் கூப்பிட்டு ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க.
நானும் சரின்னு சொல்லிட்டு பார்க்க வரலன்னு தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு 5 மணிக்கு நான் உங்களை பார்க்க கிளம்பிட்டேன். ஆனா கூடவே எங்க அப்பாவும் கிளம்பி வாடா என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ஈஸியா ரோடு கூட்டு போயிட்டாரு. நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்க வரலாம்னு நினைக்கும் போதெல்லாம் என்னை விடாம கூடவே எங்க அப்பா வந்துடுறாரு. தனியா விட்டா உங்களை தான் பார்க்க வருவேன்னு என்னமோ எங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு போல. நம்ம மீட் பண்றத தடுக்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட எங்க அப்பாவை நான் ஏமாத்திட்டு தான் வந்தேன். போதும் ராஜேஷ், விட்டா நீங்க பாட்டுக்கு கதை விட்டுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஐயோ, நான் ஒன்னும் கதை விடல. ச்சே, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா என் மேல இருக்கிற கோவம் தீரல போல. எப்படி குறையும்? இப்ப கூட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. இல்லீங்களே, உங்க செல்ல இருந்து எனக்கு அன்னையில இருந்து உங்ககிட்ட இருந்து ஒரு போனும் வரலையே. நான் சொன்ன நேரத்துல உங்களை வந்து மீட் பண்ணலங்கிற கோவத்துல தான் எனக்கு நீங்க போன் பண்ணலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யார் சொன்னது? டெய்லி 10 போன் நான் உங்களுக்கு பண்ணிட்டே தான் இருக்கேன். ஃபுல் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா நீங்க தான் எடுக்கவே இல்ல. என்னது ஃபுல் ரிங் போச்சா? என்னங்க இது? எனக்கு நான் ரிங்கே வரலன்னு சொல்றேன். இதோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணதை பாருங்க. ஆமா இருக்கு. என் மொபைல பாருங்க, மிஸ்டு கால்ல கூட உங்க நம்பர் கிடையாது. 1 ஹவரா என் மொபைலுக்கு எந்த காலும் வரல. இல்ல, நீங்க அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க. ஐயோ சத்தியமா இல்ல கிருஷ்ணா. எதுக்கு வீணா சத்தியம் எல்லாம் பண்றீங்க? விருப்பம் இருந்தா உண்மையா பழகுங்க, இல்லனா வேண்டாம். என்ன கிருஷ்ணா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? நான் சுதா விஷயத்துல ஒவ்வொரு தடவையும் வேதனைப்படும் போதெல்லாம் நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. அந்த நேரத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீங்க மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீங்க வேணா என்ன ஈஸியா தூக்கி போட்டுடலாம், ஆனா என்னால முடியாது. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். உங்க காலை நான் எரேஸ் பண்ணியிருந்தா இப்ப ஏன் நான் உங்களை தேடி வர போறேன்? ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து காலே வரல. என்ன நம்புங்க கிருஷ்ணா ப்ளீஸ். ஆச்சரியமா இருக்கே, நான் உங்களுக்கு கால் பண்றேன், ஆனா உங்களுக்கு கால் வர மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? ஆமா வரலையே, ஏன் வரல? உங்க போன் செட்டிங்ஸ்ல போய் பாருங்க. ஆமா கிருஷ்ணா, யாரோ உங்க நம்பரை கால் ரிஜெக்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? உங்க அப்பாவா தான் இருக்கும். இருக்குங்க, அவரு பயங்கரமான ஆளுதான். எனக்கு தெரியாமலே என் செல்போன்ல இவ்வளவு வேலை பண்ணிருக்காரு. பரவாயில்ல ராஜேஷ், விட்டுடுங்க. இது அவர்கிட்ட கேட்காதீங்க, அவர் ஜெயிச்சதாவே இருக்கட்டும். உங்களுக்கு பெரிய மனசுங்க கிருஷ்ணா. நான் ஒண்ணு பண்றேன், என் போன்ல டபுள் சிம் போடலாம், இன்னொரு சிம் போட்டு நான் உங்களுக்கு நம்பர் தரேன். அப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னு நான் பாக்குறேன். ஓகே ராஜேஷ், உங்களை நான் நம்புறேன். அப்பா, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. இப்போவாது நம்பினீங்களே, சந்தோஷம். அது விடுங்க ராஜேஷ், ஏதோ நல்ல விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, அது சுதா விஷயம் தானே? எப்படிங்க இப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்டின் கால் ஃப்ரெண்ட் அறியும். ராஜேஷ், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல சந்தோஷம்னாலே சுதா தான் இல்லையா? கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதனாலதான் கரெக்டா சொன்னேன். சரி, நான் வந்ததுல இருந்து ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னானே, அதன்னு கேட்டீங்களா? சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. எஸ், எங்க அப்பா எங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாரு.